ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர கதை ரொம்பவுமே அதிரடியாகவும் பரபரப்பாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அப்படி ஒரு ப்ரொமோ தான் காட்டியிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், இப்போ மீனா வந்து அருண் போலீஸுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கத்து பார்த்தோம்னா முருக்கு இருக்காங்களா, முருக்ஸுக்கும் அதே நேரத்தில் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் ஒரு பக்கத்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயும் அந்த ப்ரொமோ தான் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா முத்து அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மீனா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீனா வந்து வேறு வழி இல்லாமல், அதாவது சீதா கேட்டுக்கிட்டதுனால அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் என்னன்னா, இப்போ மீனா இருக்கிறாங்க, அந்த பக்கத்து அருண் போலீஸும் சீதாவும் இருக்காங்க, அவ்வளோதான், வேறு யாருக்குமே சொல்லல. அவங்க மாலைலாம் எடுத்து கொடுத்து அவங்களோட கல்யாணம் நடக்குது. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு கையெழுத்தெல்லாம் போட்டுறாங்க. அது வரைக்குமே ப்ரொமோவில் காட்டிடுறாங்க. மொத்தத்தில் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து பார்த்தோம்னா அதே இடத்துல வந்து முத்துவோட கார் வந்து நிற்கிது. அதில் பார்த்தா முருக்ஸ் அவங்க வந்து இறங்கி வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ளார தான் உள்ளே வராங்க. ஆனால் அவங்களோட கல்யாண ஏற்பாடு சம்மந்தமாலாம் எதுவும் காட்டல. இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாம் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் வராங்க. கரெக்டாக அந்த ஆஃபீஸுக்குள்ளார முத்துவும் அதே நேரத்தில் அந்த முருக்ஸும் உள்ளே வர மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எதிரில் மீனா வந்து முத்துவை பார்த்ததுமே இவங்க ஒரு பக்கத்து அதிர்ச்சி ஆகிறாங்க. மீனாவை இந்த இடத்துல பார்த்ததுமே நீ எதுக்கு இந்த இடத்துல இருக்கன்னு சொல்லிட்டு முத்துவும் பார்த்தோம்னா பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போய் பூ கொடுக்கணும், அது நானே தான் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முத்து மீனாக்கு இடையில என்ன மாதிரிலாம் விரிசல் ஏற்பட போகுது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா இதை வச்சு என்னெல்லாம் காய் நவுத்தி அவங்க சந்தோஷப்பட்டுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரோஹிணியும் இது விஷயமா ரொம்ப பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரியணும், இவங்களால் பிரச்சனை வருது, இவங்க வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இப்படின்னு நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் கதையில் அடுத்து ஒரு பல மாதத்துக்கு பல வாரம் பல வருஷத்துக்கு உண்டான கதையை ரொம்ப சூப்பராக வந்து டேரக்டர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா இருக்க பிரச்சனையே மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் நம்மளால் எடுத்துகிட்டு போவார். நிறைய கதை ஒன்றுக்குள்ளார ஒன்று கடந்தாலும் இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆக போகுது, இதில் அண்ணாமலை என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணி ஒற்றுமையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து வந்துகிட்டு இருக்க கான்செப்ட். இதில் பார்த்தோம்னா அண்ணாமலையோட இன்வால்மெண்ட் தான் ரொம்ப இருக்க போகுது. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஹோல் பார்த்தா விஜயா ஒரு பக்கத்து நிற்பாங்க, இன்னொரு பக்கத்து அண்ணாமலை நிற்பார். ஆனால் முத்து மீனா பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே இப்போ பிரிய போகிறாங்க. அதாவது இவங்களுக்குள்ளார இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறனால என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து சுவாரஸ்யமாக பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.